ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் அண்ட் ஆர்டர் பிளாக் மார்க்கிங் அப்படின்னு பார்த்தலாம். ஆர்டர் பிளாக் அப்படின்றது இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட பெண்டிங் ஆர்டர்ஸ் ஸ்டேக் பண்ணி வைக்கக்கூடிய இடம். அடுக்கி வைக்கிறாங்க. எதுக்கு அடுக்கி வைக்கிறாங்கன்னா மார்க்கெட்ல ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஸ்விங் ஹை அண்ட் லோவை வயலேட் பண்றதுக்காக. ஓகேவா? ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு இம்பல்ஸான மூவ்க்கு முன்னாடி இருக்க ஆப்போசிட் கலர் கேண்டில் ஆர்எல்ஸ் ஒரு 50% பாடி கேண்டில் உங்களுக்கு சப்ளை அண்ட் டிமாண்டா மார்க்கெட்ல ரியாக்ட் ஆகும். வித் இம்பேலன்ஸோட இருக்கும் உங்க ஆர்டர் பிளாக். மிட்டிகேட்டடா ஆகிருக்க கூடாது. அந்த உங்க ஆர்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் கேண்டலோ ஃபோர்த் கேண்டலோ வந்து தொட்டுட்டு போயிருக்க கூடாது. ஓகேவா? மிட்டிகேட் பண்ணிட்டு போயிருக்க கூடாது. அதே மாதிரி ட்ரெண்ட் சப்போர்ட் பண்ணணும். ஓவரால் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுல இருக்கு அப்படின்றது தெரியணும். இப்போ பாருங்க ஆக்சுவலா இது வந்து பேரிஷ் லைன் எதுவும் தெரியல. எனக்கு அப் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியுது. அப்ப இங்க எனக்கு பைக்கு ஏத்த மாதிரி பிளாக் ஆர்டர் பிளாக் கிடைக்குதான்னு பார்க்கணும். இங்க பாருங்க இம்பல்ஸான மூவ் ஆர்டர் பிளாக் இருக்கு வித் இம்பேலன்ஸோட இருக்கு. எடுக்கிறேன். ஓகேவா? மறுபடியும் பாருங்க இங்க இருந்து நல்ல ஒரு இம்பல்ஸான மூவ் ஆர்டர் பிளாக் இருக்கு வித் இம்பேலன்ஸோட இருக்கு. இது உங்களுக்கு ஆர்டர் பிளாக். இங்க பாருங்க இங்கேயும் நல்ல ஒரு இம்பல்ஸான மூவ் பிரேக்லாம் பண்ணிருக்கான் ஸ்ட்ரக்சரை. இது உங்களுக்கு ஆர்டர் பிளாக். ஓகேவா? மறுபடியும் பாருங்க இங்க இருந்து நல்ல ஒரு இம்பல்ஸான மூவ் இங்க பிரேக் பண்ணிருக்கான் ஸ்ட்ரக்சரா வித் இம்பேலன்ஸோட இருக்கு. இது உங்களுக்கு ஆர்டர் பிளாக். இங்கிருந்து மறுபடியும் மேல போறான். இங்க ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது. இங்க இருக்க இந்த 50% பாடி கேண்டில் உங்களுக்கு ஆர்டர் பிளாக் வித் இம்பேலன்ஸோட இருக்கு. மறுபடியும் இங்கிருந்து எக்ஸ்ப்ளோசிவா மேல ஏத்துறான். இங்க இருக்க இந்த பிளாக் உங்களுக்கு வேலிட். திஸ் இஸ் த ஆர்டர் பிளாக். இப்படி தான் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணணும்.